Hi dears, welcome to Home Queen Treats. இன்றைக்கி நம்மளுடைய ஹோம் குயின் ட்ரீட்ஸ் சேனலில் ஒரு நல்ல ஸ்நாக் ரெசிபி அப்படி இல்லைனா இது ஒரு டின்னர் ரெசிபியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எப்போதுமே ஒரே மாதிரி இட்லி தோசை இந்த மாதிரி பண்ணாமல் இப்படி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் உங்களுக்கு எல்லாருமே பாராட்டுகள் கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு டின்னர் ரெசிபி அப்படி இல்லைனா நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக கூட எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அண்ட் இதுக்கு நம்ம சைடிஷ் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. ஸோ வாங்க இப்போது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஹோம் குயின் ட்ரீட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்போ தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் ஆப்ஷனால் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் இதுக்கு இந்த பொருள்லாம் அவசியமாக வேணும் அப்படின்னு கிடையாது. ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுங்கள், என்ன காய்கறி வச்சுருக்கீங்களோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்தது முட்டைக்கோஸ் இருந்தது, கேரட் இருந்தது, வேறு எதுவுமே இல்லை. சரி, அது ரெண்டு மட்டுமே போதும்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே நான் பொடியாக நறுக்கிக்கிட்டேன். இது கூடவே பீன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர் இருந்தால் சேர்த்துக்கலாம், பீட்ரூட் சேர்த்துக்கலாம், உருளைக்கிழங்கு இருந்தால் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த காய் பிடிக்குமோ அந்த காய் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். ஈவன் நீங்கள் நான்வெஜ் ரொம்ப விரும்புவீங்கன்னா சிக்கன் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் வெறும் முட்டைக்கோஸ் அப்புறம் கேரட்டை மட்டும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டேன். இது சைடில் இருக்கட்டும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 3 உருளைக்கிழங்கு குக்கரில் உப்பு போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுவும் தனியாக இருக்குது. அண்ட் சின்னதாக ஒரு 3 வெங்காயம். ஸோ இன்றைக்கி நான் பண்ண இந்த ரெசிபி ஒரு 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். 7 வந்துச்சு. ஸோ 2 பேர் தாராளமாக சாப்பிட முடியும். உங்கள் வீட்டில் இருக்கிற நபர்களை பொறுத்து நீங்கள் அளவுகளை அதிகமாக செஞ்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் இருந்தாலே போதும். ஸோ 3 வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துகிட்டு அண்ட் இப்போ நம்ம டிஷ் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிச்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இது கூடவே உங்களுக்கு வேணும்னா மிளகு ஜீரகமும் போட்டு அரைச்சிக்கலாம், இல்லை தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுறலாம். ஸோ அதோடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் என்ன நெக்ஸ்ட் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் எப்போதுமே நம்ம வீட்டில் இருக்கும். அது ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் இந்த தூள் இல்லைன்னா நீங்கள் எண்ணெயிலே பட்டை கிராம்பை வெடிக்க விட்டுருங்க. அண்ட் இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் போல் நான் சிக்கன் மசாலா சேர்க்குறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே உங்களுடைய ஸ்பைசிக்கு பொறுத்த மாதிரி எந்த டேஸ்ட் நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த டேஸ்ட் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சாட் மசாலா பிடிக்குது, கரம் மசாலா பிடிக்குது அப்படின்னா அந்த ஃப்ளேவர் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது உங்களுடைய விருப்பம் தான். அண்ட் இதோடைய பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற காய்கறியை சேர்த்துட்டு ஒரு ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது கூடவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான்வெஜ் இருந்துச்சு, சிக்கன் மட்டன் இந்த மாதிரி வேணும்னா கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இதுலேயே கூட நீங்கள் ஒரு முட்டையை கூட என்ன பண்ணலான்னா உடச்சி ஊற்றி அதையுமே கிண்டி விட்டுறலாம். இப்போ நம்ம காய்கறி தான் பண்ண போகிறோம். அதனால காய்கறியை சேர்த்துட்டு காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி வேக வச்சுக்க போகிறோம். அண்ட் குறிப்பாக இது ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும், ரொம்ப நமக்கு வேகக்கூடாது. ஏன்னா அந்த முட்டைக்கோசும் சரி கேரட்டும் சரி கொஞ்சம் சாப்பிடும் பொழுது நறுக்குன்னு இருந்துச்சுன்னா இன்னும் நல்ல நமக்கு ஒரு யம்மியாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகு இருந்துச்சுன்னா மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. பட் நான் இன்றைக்கி வெறும் ஜீரகத்தூள் மட்டும்தான் சேர்க்குறேன். அண்ட் அது சேர்த்ததுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருந்தேன் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டாலே போதும். அண்ட் இது கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் சப்பாத்தி மாவு நம்ம எப்போதும் போல் கோதுமை மாவில் தான் பிணைவோம் இல்லையா, அது பிசைஞ்சு வச்சுட்டேன். ஒருவேளை உங்கள் வீட்டில் மைதா இருக்குதுன்னா மைதா போட்டுக்கோங்க, மைதாவும் கோதுமையும் கலந்து இருக்குன்னா கலந்து கூட போட்டுக்கலாம். எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தான். அண்ட் இப்போ சப்பாத்தி எப்போதும் போல் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஆனால் எப்போதும் தேய்க்கிற சப்பாத்தியை விட இது கொஞ்சம் மெலிசாக தேய்க்கணும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா ரொம்ப மெலிசாக தேய்க்க வேண்டாம், பட் ஓரளவுக்கு தின்னாக தேய்க்கும் போது ஏன்னா நம்ம உள்ள ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். அண்ட் ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறம் மிளகு ஜீரக தூள் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் தனியாக இருக்கட்டும். அண்ட் இப்போ நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதாவது தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் சப்பாத்தியை போட்டுட்டு நான் ஒரு சைடு எண்ணெய் ஊற்றி அப்ளை பண்ணிடணும். அண்ட் டக்குன்னு அடுத்த சைடு திருப்பி போட்டுட்டு நம்ம கலக்கி வச்சுருக்கிற முட்டையிலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டையும் நல்லா வேகிற அளவுக்கு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துகிட்டு டக்குன்னு ஒரு ஹாட் கேஸில் வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை சப்பாத்தி தேய்ச்சி வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பை பண்ணி முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு நம்ம சாப்பிடலாம்.
ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு 2 பக்கமும் வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் ஹாட் கேஸில் மாற்றிடலாம். மாற்றினதுக்கப்புறம் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் வீட்டில் மைனஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். டொமேட்டோ கெச்சப் இருந்தால் டொமேட்டோ கெச்சப் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு சாப்பிடலாம். எப்போதும் சப்பாத்திக்கு குருமா அப்புறம் வந்து தொக்கு இந்த மாதிரி 2 விஷயம் பண்ணாமல் ஒரே மாதிரி இப்படி பண்ணி சாப்பிடும்பொழுது குழந்தைங்களுக்கு காயோடைய ஸ்ட்ரென்த்தும் போகும். அதே சமயம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியாக இருக்குது அப்படின்னு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. அண்ட் மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள். தேங்க்யூ.